தொழிற்சாலையில் உள்ள ஒரு ஆயுள் நிறுவனத்தில் அங்கே வந்து நம்மளுடைய கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஜெப கூட்டம் நம்முடைய விதவ பெண்களை பூரா வர சொல்லி, இந்து விதவ பெண்களை பூரா வர சொல்லி அங்கே ஒரு விழா எடுக்கிறாங்க. இந்த விழா எடுத்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய பொறுப்பாளர்கள் போய் அந்த இடத்துல ஏன் நீங்க இந்த மாதிரி நீங்க ஆயுள் தான் வச்சு நடத்துறீங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே காவல்துறை வந்துடுறாங்க. வந்து சரி சமாதானத்துக்கு அனுப்பிடுறாங்க. உடனே தகவல் சொல்றாங்க, நான் உடனடியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா, நாளைக்கு பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் கிறிஸ்டின் இருக்காருன்னு சொல்றீங்க. ஏன்னா கிறிஸ்டின் வந்து உள்ள வந்து மைக்கில் வந்து பேசிக்கிறதுனால நாளைக்கு உடனே வந்து எஃப்ஐஆர் போடாமல் போடுவாங்கப்பான்னு சொல்லி முதல் சொல்றேன். எனக்கு எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. மறுநாள் அவங்க இந்த கம்ப்ளைண்ட் வாங்கி நம்மளுடைய பொறுப்பாளர் 3 பேர், பிஜேபி 2 பேர், ஆர்எஸ்எஸ் 2 பேர், இப்படின்னு சொல்லி ஒரு 5 பேரை 6 பேரை ரிமாண்டுக்கு ரெடி பண்றாங்க. ரிமாண்டுக்கு ரெடி பண்ணோன்னா நம்ம உடனடியாக களத்தில் இறங்கி அங்கே போய் போராடுறோம், வேலைக்கு பக்கத்தில் போய் படுத்துக்கிறோம், ஆளை கையை கொண்டு வராம என்னென்னமோ முயற்சி பண்றோம். ஆனால் அது இப்போ வந்து நம்மளுடைய கால்களில் நசிக்க விட்டு ஏரை வச்சு நசிக்க விட்டு அவர் கைக்கு கொண்டு போறாங்க. கைக்கு கொண்டு போய் திருப்பத்தூர் கொண்டு போகும்போது அங்கே மேஜிஸ்ட்ரேட் இல்லை. மேஜிஸ்ட்ரேட் எங்கே போயிருக்காங்க? திருப்பத்தூர் கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் எதிர்பார்மா கோயிலுக்கு போனவர் 1:15 மணிக்கு, இரவு 1:15 மணிக்கு வந்தார். வந்தோடனே கட்ட வாங்கி படிச்சு பார்த்தாரு. படிச்சு பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு போலீஸர், இல்லை அவங்க வந்து பெண்களை கேவலப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறோட அவருடைய கட்டத்தை கொண்டு இவங்களை போல நான் சொந்த ஜாமீனில் விடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டு அனைவரையும் விடுதலை விட்டார். இது வந்து நமக்கு